லக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு பெருசாக நான் நம்பினதே இல்லை. பட் எனக்கே அது ஒன் டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என் பையன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க. தனியாக பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற போல் மியூசிக் சர்க்கிள் வச்சாங்க. அது எப்படின்னா பெரிய சர்க்கிளில் 4 டிவைடட் பண்ணி ஏபிசிடின்னு போட்டுடுவாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆன உடனே ஏதாவது ஒரு சர்க்கிளில் வந்து நிற்கணும். அவங்க ஒரு லெட்டர் எடுத்து சர்க்கிளில் என்ன நேம் இருக்கோ அது இதில் இருக்கோ அதில் உள்ளவங்க மட்டும் நின்றுட்டு மற்றவங்களாம் எலிமினேட் ஆகிடணும். அதே போல் தான் வச்சுருந்தாங்க. நானே ஒரு பேக் பெயின் கேஸு நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்க்கிளில் நான் பாட்டிலே போய் நின்னேன். கடைசியில் பார்த்தா 50 மெம்பர்ஸில் நான் தான் வின்னர். எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது சின்ன கேமாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் எனக்குன்னு அந்த லக்கு இருந்திருக்கு போல இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா பேட் லக்குன்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்பி தான் ஆகணும் போல இருக்குங்க. ரீசெண்ட் டேஸ்லேயே ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா ஒரு ஃபைல்ஸ் ஒரு ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஐடி ப்ரூஃபை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. வீட்டை சலடை போட்டு அலசாத குறையாதான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். அதுவும் முக்கியமான ஐடி ப்ரூஃபை அது மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு லக்கு இருக்கிற போல் பேட் லக்குன்னு ஒன்று இருக்க போல இருக்குது. அதான் அப்படி ஆயிருக்கு எனக்கு. அதோட பார்த்திங்கன்னா மதியத்துக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பும் பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல், முட்டை பொரியல். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போங்க.